ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பியில் சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பி அப்படின்ட்டு ஒரு தெரப்பி கொடுப்பாங்க. அந்த தெரப்பியில் வெயிட்டட் பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைய கவர் பண்ணி படுக்க வைப்பாங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு வெயிட்டான பிளாங்கெட்டோ இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டோ யூஸ் பண்ணி குழந்தைய நல்லா கவர் பண்ணி படுக்க வச்சுருவாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் தெரப்பி சென்டரில் செய்வாங்க. இதை நம்ம வீட்லேயும் செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வெயிட்டான பிளாங்கெட்டோ இல்லை வீட்டில் நார்மலாக இருக்கிற பெட்ஷீட்டோ யூஸ் பண்ணி குழந்தையோட கையையும் சேர்த்து உள்ளே வச்சு கவர் பண்ணி குழந்தைய படுக்க வைக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒன்று காம் பண்ணும் குழந்தைய. ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டோ அந்த லாஸ்ட்டோ ஓடிட்டே இருப்பாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, ரவுண்டாக சுற்றுவாங்க, ஒரு மனுஷனை சுற்றி சுற்றி வருவாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, இல்லைன்னா வெஸ்டிபுலர் ஸ்டிம்மிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை குறைச்சி ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த பெட்ஷீட்டில் கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்தது ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஸ்லீப் ஒரு ப்ராப்பராக இருக்காது, நல்லா தூங்க மாட்டாங்க, ஒரு டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம இந்த பெட்ஷீட் மூலியமாக கவர் பண்ணுறது மூலயமா அவங்களோட ஸ்லீப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ண முடியும், அவங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு நல்ல டிரான்சிஷன் ஆக்டிவிட்டியாக இது இருக்கும். அடுத்தது அவங்களோட மெலட்டோனின் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அது ஆட்டிசம் குழந்தைக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அது சிவியர் ஆட்டிசம். பிரணீத் பார்த்திங்கன்னா சிவியர் ஆட்டிசம். ஆனால் பிரணீத்தால் பெட்ஷீட்லாம் போத்தி தூங்கவே முடியாது, கைக்கு க்ளவுஸ் போட முடியாது, தலைக்கு கேப் போட முடியாது, ஒரு ஃபுல் ஸ்லீவ்ஸ் வச்சு ட்ரெஸ்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பெட்ஷீட்டில் கவர் பண்ணி அந்த குழந்தைய ஒரு 15 மினிட்ஸ் படுக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்கு நம்ம கொஞ்சம் கரெக்டாக செஞ்சோம்னாலே அவங்களோட பிரெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதுக்குண்டான டெவலப்மெண்ட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தையோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும், ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும், ஆன்சைட்டி லெவல் குறையும். குழந்தைக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கிறத பார்க்கலாம் நீங்களே. 2 இயர்ஸ்க்குள்ளே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆட்டிசம்னு ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த தெரப்பி கொடுக்கணும். ஆட்டிசம் இல்லாத நார்மலான குழந்தைங்களுக்கெலாம் இந்த தெரப்பியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆட்டிசம் நல்லா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி, சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. குழந்தைய காம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் இது. இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக உங்களோட ஆட்டிசம் குழந்தைக்கு வீட்டில் கொடுக்கலாம். ஸோ பிரணீத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சிவியர் ஆட்டிசமாக இருக்கிறதுனால. அதனால் பிரணீத் தூங்கும்போதே போத்தி தூங்க மாட்டான். நான் இப்போ தூங்கும்போது போத்தி போத்தி தூங்க வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் அவனை பெட்ஷீட்டால் கவர் பண்ணி வைக்க முடியுது. இன்னும் நாளாக நல்லா அவன் ஃபோக்கஸ் பண்ணான் அப்படின்னா உங்களுக்கு டெமோவாகவே நான் காமிக்கிறேங்க. Thank you so much.